ஸோ இந்த விடோ டாக்டராக இருக்காங்க அப்படின்ற பட்சத்தில் பென்ஷனரோ ஃபேமிலி பென்ஷனரோ உயிரோடு இருக்கும்போதே நீங்கள் வந்து விடோவாக இருக்கணும். ஸோ அப்போ தான் உங்களுக்கு வந்து அந்த பென்ஷன் வந்து எலிஜிபிலிட்டியாக இருக்கும். பென்ஷனர் இறந்துட்டாங்க, நெக்ஸ்ட் வந்து ஃபேமிலி பென்ஷன் வந்து வாங்கிட்டு இருந்தாங்க, ஃபேமிலி பென்ஷனரும் இறந்துட்டாங்க, அப்புறம் வந்து 3 வருஷம் 4 வருஷம் கழிச்சு நீங்கள் வந்து விடோ ஆனீங்களாக்கா உங்களுக்கு இதில் எலிஜிபிலிட்டி வந்து இருக்காது. பென்ஷனரோ இல்லை ஃபேமிலி பென்ஷனரோ உயிரோடு இருக்கும்போதே நீங்கள் வந்து டிவர்ஸ்க்கு வந்து அப்ளை பண்ணியிருக்கணும், இல்லை விடோ வந்து மாறி இருக்கணும். ஸோ இந்த 3 கண்டிஷன்லையும் நான் இருக்கேன். ஆனால் என்னோட மாத வருமானம், நீங்கள் வந்து ஒரு அரசு ஊழியராக இருக்கீங்க, உங்களோட மாத சம்பளம் வந்து 9,000 ரூபாய்க்கு மேலே இருக்கு, அதாவது பேசிக் வந்து 9,000 ரூபாய்க்கு மேலே இருக்கு அப்படின்னாக்கா உங்களுக்கு இந்த எலிஜிபிலிட்டியில் நீங்கள் வந்து வரமாட்டீங்க. உங்களோட இன்கமும் இங்கே வந்து கணக்கீடு பண்ணி அதுக்கு தகுந்தாமல் தான் உங்களோட பென்ஷன் வந்து கிடைக்கும். ஸோ இந்த அன்மேரிட் டாக்டர் டிவர்ஸ் டாக்டர் விடோ டாக்டர் நீங்கள் வந்து பென்ஷனுக்கு வந்து அப்ளை பண்ணும்போது உங்களுக்கு கண்டிப்பாக உங்களோட இன்கம் சர்டிஃபிகேட் வந்து கேட்பாங்க. அதே போல் திருமணம் பண்ணிக்கல, அன்மேரிடா இருந்தாக்கா திருமணம் நடக்கல அப்படின்ற சர்டிஃபிகேட் வேணும். டிவர்ஸோ இல்லை விடோ டாக்டரா இருக்கீங்க அப்படின்ற பட்சத்தில் நீங்க மறு திருமணம் பண்ணிக்கல அப்படின்ற சர்டிஃபிகேட் வந்து வாங்கணும். இதை பத்தி நம்ம ஏற்கனவே வீடியோலையும் வந்து ஸ்பெஷலா இந்த 3 பேருக்கும் என்னென்ன டாக்குமெண்ட் வேணும் அப்படின்ற அந்த டீட்டெயிலான வீடியோ வந்து போட்டிருக்கோம். ஸோ அதை பார்த்தீங்கன்னா இன்னுமே உங்களுக்கு வந்து கிளியரா வந்து புரியும்.